வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல டே 47ல இருக்கிறோம். இன்னைக்கு சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த கன்ஜெக்ஷன் தெரியாம தான் நமக்கு வந்து பேசுறதுல பெரிய குளறுபடி வரும். ஓகேங்களா? ரொம்ப குழப்பம் எதுல இருக்கும் அப்படின்னா, இந்த கன்ஜெக்ஷன் போடுறதுல தான். இதுக்கப்புறம் என்ன கன்ஜெக்ஷன் போடணும்னு தெரியாம முழிப்போம். இன்னைக்கு சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் நிறைய இருக்கிறதுனால 2 பார்ட்டா பார்த்துடலாம். ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இந்த சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கும் பாருங்க, ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. அப்படியே போயிடாதீங்க. உங்களோட லைக் தான் எனக்கு மோட்டிவேஷன். ஓகேங்களா? சரி, இன்னைக்குள்ள சாப்டரா பார்த்துடலாம். சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 ஐடியாஸ் இருக்கும். ஒன்னு வந்து மெயின், இன்னொன்னு வந்து சப்பார்டினேட், துணை. ஓகேங்களா? அந்த மெயினோட அந்த துணை ஐடியாவை கொண்டு, சப்பார்டினேட் ஐடியாவை கொண்டு இணைக்கக்கூடியதுதான் சப்பார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன். அவ்வளவுதாங்க. இது எதெல்லாம் அப்படின்னா, பிகாஸ், இஃப், வென், பிஃபோர், ஆஃப்டர், வைல், அன்டில், சின்ஸ். பிகாஸ் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா காரணம். இஃப் வந்து கண்டிஷன், நிபந்தனை பேர்ல வரும். டைம், வென் வந்து டைம், பிஃபோர்னா முன்ன, ஓகேங்களா? ஆஃப்டர்னா பிறகு, வைல்னா அது நடந்திருக்க டைம்லேன்னு அர்த்தம். அன்டில் அப்படின்னா அது வரைக்கும் அர்த்தம். சின்ஸ்னா ஸ்டார்டிங், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து சின்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பார்த்துருவோமா இதை? ஓகே. இந்த கன்ஜெக்ஷன் வந்து மீனிங் எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். பிகாஸ், கிவ், ரீசன் தானே. ஐ டிடன்ட் கோ அவுட் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங். மழை பெய்துட்டு இருக்கு, அதனால காரணம் என்ன? வெளியில மழை பெய்திருக்கிறது தான் காரணம். ஏன் போகல? மழை பெய்திருக்காரு, ரீசன் சொல்றாங்க. ஓகேங்களா? கண்டிஷன், இஃப் வந்து என்னது? கண்டிஷன். ஐ வில் கால் யூ இஃப் ஐ ஆம் ஃப்ரீ. இஃப் ஐ ஆம் ஃப்ரீ ஐ வில் கால் யூ. நான் ஃப்ரீயா இருந்தா கூப்பிடுவேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி, வென் வந்து எதுக்கு? டைம் சொல்றது. கம் ஹோம் வென் யூ ஃபினிஷ் ஒர்க். வேலையை முடிச்ச பிறகு வீட்டுக்கு வா. ஓகேங்களா? டைம். பிஃபோர்னா ஏர்லியர். பிரஷ் யுவர் டீத் பிஃபோர் ஸ்லீப்பிங். தூங்குறதுக்கு முன்ன பிரஷ் பண்ணு. பிஃபோர், பிரஷ் யுவர் டீத் பிஃபோர் ஸ்லீப்பிங். ஓகேங்களா? ஆஃப்டர் என்னது? ஐ வில் மீட் யூ ஆஃப்டர் லஞ்ச். லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நீ பாக்குறேன். அன்டில் அப்படின்னா என்னது? வெயிட் ஹியர் அன்டில் ஐ கம். நான் வர வரைக்கும் இங்க காத்துரு. ஓகேங்களா? அந்த டைம் வரைக்கும்னு அர்த்தம். சின்ஸ் வந்து ஃப்ரம் எ டைம், பிகாஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஐ ஹாவ் பீன் ஹியர் சின்ஸ் மார்னிங். நான் இங்க காலையில இருந்து இங்க இருக்கேன். சின்ஸ் யூ ஆர் ஃப்ரீ ஹெல்ப் மீ. நீ ஃப்ரீயா இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிகாஸ், ரீசன் சொல்லியிருந்தோம்ல, பார்க்கலாம். அது ஒரு 3 சென்டென்ஸ் பார்த்துடலாம் ஒன்னொன்னுத்துக்கும். ஐ ஸ்டேடு ஹோம் பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங். நான் வீட்டுல இருந்தேன் ஏனென்றால், பிகாஸ் இட் வாஸ் ரைனிங், மழை பெய்தது. ஓகேங்களா? இதை வந்து இட் வாஸ் ரைனிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஷீ இஸ் ஹாப்பி பிகாஸ் ஷி காட் ஏ நியூ ஜாப். சந்தோஷமா இருக்கா ஏன்னா புது வேலை கிடைச்சிருக்கு. இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த சென்டென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பிகாஸ் ஷி காட் ஏ நியூ ஜாப். ஐ டிடன்ட் ஈட், சாப்பிடல ஏன்? பசி எடுக்கல. அப்ப இதுதான் ஐ வாஸ்ன்ட் ஹங்கிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஐ டிடன்ட் ஈட், அதை சார்ந்து இருக்கு. இதுதான் மெயின், இது சப்பார்டினேட். இது ரெண்டுத்தையும் இணைக்கிறது தான் பிகாஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து இஃப். I will come if I finish my work early. I will come if I finish my work. நான் வந்து வருவேன் எப்போ? என்னோட வேலையை முடித்தா வருவேன். நிபந்தனை. ஓகேங்களா? You can join us if you want. நீ ஜாயின் பண்ணிக்கலாம் எங்க கூட, உனக்கு தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். I want to go if it rain. மழை பெய்தா நான் வெளியில போக மாட்டேன். இது எல்லாமே எதுக்கு? if வந்து எதுக்கு வரும்? ஒரு வேலை வந்து இப்படி இருந்தாதான் இப்படி செய்வேன் அப்படின்றதுக்கு தான் if போடணும். புரியுதுங்களா? இதே மாதிரி நீங்களும் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம், வென். ஓகேங்களா? கால் மீ வென் யூ ரீச் ஹோம். நீ வீட்டுக்கு போன உடனே என்னை கூப்பிட்டு. டைம். ஐ ஃபீல் ஹாப்பி வென் ஐ டாக் டு மை ஃப்ரெண்ட். நான் ஃப்ரெண்ட பேசும் பொழுது சந்தோஷமா இருக்கேன். ஐ ஃபீல் ஹாப்பி வென் ஐ டாக் டு மை ஃப்ரெண்ட். புரியுதுங்களா? நான் ஃப்ரெண்ட பேசும்போது நான் சந்தோஷமா இருப்பேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ வென் ஐ ஆம் ஸ்டடிங். நான் படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. டோன்ட் டிஸ்டர்ப் மீ when I am studying. நான் don't disturb me தான் மெயின். when I am studying. ஓகேங்களா? நான் படிக்கும் போது. when I am studying. don't disturb me when I am studying. ஓகேங்களா? நான் படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பிஃபோர், ஏர்லியர் தான் அர்த்தம். வாஷ் யுவர் ஹேண்ட் பிஃபோர் யூ ஈட். சாப்பிடுறதுக்கு முன்ன கையை கழுவு. ஆல்வேஸ் ப்ரே பிஃபோர் ஐ ஸ்லீப். நான் வந்து எப்பவும் தூங்குறதுக்கு முன்ன ப்ரே பண்ணுவேன். ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் பிஃபோர் வாட்சிங் டிவி. டிவி பார்க்கறதுக்கு முன்ன ஹோம்ஒர்க்கை முடிச்சிரு. ஓகேங்களா? ஹோம்ஒர்க்கை முடிச்சிருன்றதுதான் மெயின். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஆஃப்டர். ஆஃப்டர்னா லேட்டர் தன்னு அர்த்தம். லெட் அஸ் கோ ஃபார் ஏ டீ ஆஃப்டர் கிளாஸ். கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டீ குடிக்க போகலாம். ஐ வில் கால் யூ ஆஃப்டர் த மீட்டிங். மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிடுறேன். ஓகேங்களா?
we went shopping after lunch. லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஷாப்பிங் போகலாம். ஓகேங்களா? while வந்து சேம் டைம்லன்னு அர்த்தம். டோன்ட் யூஸ் ஃபோன், டோன்ட் யூஸ் யுவர் ஃபோன் while டிரைவிங். டிரைவ் பண்ணிட்டு இருக்கும் போதே போனையும் பேசாத while டிரைவிங். she was reading while I was cooking. அவ வந்து ரீட் பண்ணிட்டு இருந்தா, நான் சமைச்சிட்டு இருந்த போது அவர் படிச்சிட்டு இருந்தான்னு அர்த்தம். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி while I will explain. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கவனமா கேளு. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் until அப்படின்னா என்ன? அது வரைக்கும்னு அர்த்தம். வெயிட் ஹியர் until I came. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வெயிட் ஹியர் until I come. ஓகேங்களா? the shop is open till ரெண்டும் போடலாம்ல. the shop is open till 9 pm. 9 pm வரைக்கும் இந்த ஷாப் ஓபன் ஆயிட்டு இருக்கும். வரைக்கும். don't leave until the work is done. இந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் இங்க இருந்து போகாதுன்னு அர்த்தம். sinceனா என்னது? ஒரு பாஸ்ட் டைம் சொல்லியிருப்பாங்க. I lived here since எப்போ? 2015ல இருந்தே நான் இங்க வசிச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். she is been studying since மார்னிங்ல இருந்து இங்க படிச்சிட்டு இருக்கா. since you are free help me with this. நீ ஃப்ரீயா இருந்தா இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஃப்ரீயா இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் பார்த்துடலாம். why are you tired today? நீ ஏன் டயர்டா இருக்கிற? I slept late because I had work. நான் வந்து லேட்டா தூங்கினேன், எனக்கு வேலை இருந்ததுனால லேட்டா தூங்கினேன். take some rest now. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன். will you join the meeting? நீ ஜாயின் பண்ணுவியா மீட்டிங்க்கு? if I finish my notes I will join. நான் நோட்ஸை முடிச்சிட்டா நான் ஜாயின் பண்ணேன். if I finish my notes முடித்தால், இல்லைன்னா பண்ண மாட்டேன்னு அர்த்தம். if I finish my notes I will join. ஓகே, don't be late. ஓகேங்களா? புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கான்வர்சேஷன் 3 டைமை பேஸ் பண்ணி when, before, after. ஓகேங்களா? when will you call me? எப்ப என்னை கூப்பிடுவேன்? I will call you after dinner. டின்னர் முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிடுவேன். ஓகேங்களா? when will you call me? when will you call me? I will call you after dinner. ஓகேங்களா? இது எல்லாமே டைமை பேஸ் பண்ணி வருது. fine, but send me the file before 8 pm. 8 மணிக்கு முன்னையே எனக்கு அனுப்பிடுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து simultaneous action while, until. what are you doing? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? listening to music while cooking. சமைச்சிக்கிட்டே பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ரெண்டையும் ஒரே டைம்ல சொல்லுவோம் while. ஓகேங்களா? nice, I will wait here until you finish. நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ரீசன், டைம், சின்ஸ் வச்சு. ஓகேங்களா? you look busy. நீ பாக்குறதுக்கு பிஸியா இருக்கு. yes, I have been working since morning. மார்னிங்ல இருந்தே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வேலை பார்த்துட்டு இருக்கேன். மார்னிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். take a break since. you have done a lot already. நீ கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன், ஏன்னா நீ ஏற்கனவே நிறைய வேலை பார்த்துட்ட. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்களா? 47 நம்ம வெற்றிகரமா போயிட்டோம். 47 days. ஒரு 13 days இருக்கிறோம். எல்லாத்துக்கும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்துதான் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.